சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகள் நன்றி. முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசைன்னா, இவ்வளோ தூரம் இந்த திட்டத்துக்காக பாடுபட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அவளை நம்ம நேரடியாக அவர் வீட்லேயே போய் சந்தித்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணுங்கிறக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இந்த எல்லா கிராமத்துக்காரர்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம். நன்றி சொல்கிறக்காகத்தான் வந்திருக்கிறோம். முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற விவசாயிகளுடைய அவாவின் காரணமாக இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலன் கருதியே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். அதிமுக தொடங்கிய திட்டம் என்பதால் விவசாயிகளுக்கான திட்டத்தை நிறுத்தக்கூடாது என விடிய அரசுக்கு வலியுறுத்தல். வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இது. விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம். அங்கே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள் இன்றைக்கு வேளாண் பணியை மேற்கொள்வதற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு பிரதான திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். விவசாயிகளுக்கான திட்டங்களை விடிய அரசு நிறைவேற்றாவிட்டால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுடனான சந்திப்புக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. இருந்தாலும் இந்த அரசு வேகமாக விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் பளிக்கின்ற திட்டம், அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை ஏரி குளங்கள் நிரப்பி வேளாண் பணி சிறக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அடுத்த வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு எதிராக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 24ஆம் தேதி கழக மகளிர் அணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பாக சென்னை மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடந்த 40 மாதங்களாக தமிழகத்தில் நாள்தோறும் சமூக விரோத செயல்களும் குற்றச் செயல்களும் அரங்கேறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் 6 வயது சிறுமி முதல் 60 வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக வேதனை. பாலியல் குற்றச் செயல்கள் பற்றி தாம் பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். விடியா திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஒரு சில காவல்துறையினர் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக சமூக விரோதிகளுக்கு உடந்தையாக இருப்பது வெட்கக்கேடு என காட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் MP மைத்ரேயன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக வெற்றி பெற்றால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும் என பேட்டி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பைக் ரேஸ், கார் ரேஸ் நடத்தக்கூடிய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு கவலைப்படுவதாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலேயே கழக ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அப்பாவு ஆஜரான நிலையில் வரும் 26ஆம் தேதி விசாரணை ஒத்திவைப்பு. வடசென்னையில் உள்ள மணலி துணை மின் நிலையத்தை முறையாக பராமரிக்காததால் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. வடசென்னையில் உள்ள மணலி துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கியதால் கொசுக்கடியில் தூங்க முடியாமல் தவித்த மக்கள். விடிய ஆட்சியில் வடசென்னையின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் அவதி. சென்னை மணலியில் விடிய அரசையும் மின்வாரியத்தையும் கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள்.
புயல் அடிக்குதா? என்ன இருக்கு? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எதுவுமே இல்ல சார். வண்டி நாளை இப்ப எங்களுக்கு இங்க வரணும். அவர் இங்க வந்தாருன்னா நாங்க எல்லாருமே போறோம். அப்ப எல்லாரும் அரெஸ்ட் பண்ண நாளைக்கு காலையில எல்லாரும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் போனால் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னமா சொல்லலாம் சார், எங்களுக்கு அதான் வேலையை உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணுங்களா, கரண்ட் வரும் சார், போன வேண்டிய சார் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் எடுக்க மாட்டாரு, காலைல போனால் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் தள்ளுமுறை இருக்குன்னா அவங்க தள்ளுமுறை பண்ணுறாங்க. என்ன செய்வாங்க? சென்னை தியாகராய நகர், சூலைமேடு, கோட்டூர்புரம், மயிலாப்பூர், புரசைவாக்கம், அயனாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மின்வெட்டு. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சென்னை கோடம்பாக்கம் மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் உரிய பதிலளிக்காததால் பொதுமக்கள் வாக்குவாதம். சென்னையின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய உதவி எண்கள் வேலை செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொம்மை முதல்வரை போல மின்வாரியம் அறிவித்த தொலைபேசியும் செயலற்று கிடப்பதாக பொதுமக்கள் காட்டம். சென்னையில் இருந்து நெல்லை செல்லும் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண கொள்ளை. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு கடிவாளம் போடாமல் அமைச்சர் சிவசங்கர் மௌன விரதம். தூத்துக்குடியில் கிராம பகுதிக்கு இயக்கப்பட்ட ஓட்டை உடைசல் அரசு பேருந்து பழுதடைந்து நின்ற அவலம். கிராம பகுதிகளுக்கு தொடர்ந்து ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் நிலையில் உள்ள பேருந்துகளை இயக்குவதாக பயணிகள் புகார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் ஒன்று சேர்ந்து தள்ளி ஓரங்கட்டிய அவலம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எப்போதுதான் தனது துறை மீது கவனம் செலுத்துவார் என மக்கள் கேள்வி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுதோறும் சம்பளத்திற்கு மட்டும் 58 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிலையில் நடப்பு ஆண்டில் வெறும் 8 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிய அவலம். பொம்மை முதல்வரின் செயலற்ற ஆட்சியால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பணியாளர்களும் 3 மாத காலமாக சம்பளத்துக்காக காத்திருக்கும் அவல நிலை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீர்குலைத்த விடிய அரசால் நிதி இல்லாமல் பல்கலைக்கழகத்தை நடத்த முடியாது என உணர்ந்து துணைவேந்தர் ராஜினாமா செய்த அவலம். உயர்கல்வித்துறையை சீரழித்துவிட்டு கபடியாடும் பொன்முடி மீது மாணவர்களும் பேராசிரியர்களும் கடும் விமர்சனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நாளை நடத்தும் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வரும் தேர்வர்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு 2327 காலி பணியிடங்களுக்கு 7,93,947 பேர் தேர்வு எழுத உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பாம்பு கடித்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. விடிய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் நழுவி சென்ற அமைச்சர் ரகுபதி. ஆனால் டாக்டர் 5 மணி வரைக்கும் எந்த ஒரு முதலுதவி கூட செய்யலை. இந்த மாதிரி மோசமான நிலைமை நம்ம அறந்தாங்கி ஜிஹெச்சில் இருக்குது. சுகாதாரத்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் இந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். 50 லட்சம் பணம் கொடுக்கணும். வீட்டில் தம்பிக்கோ குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வேணும். கலெக்டர் இங்கே வரணும். அப்போ தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். இதை உறுதியாக இருக்கலாம். நீதி கிடைக்கணும். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் 2 மணி நேரமாக நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காத்து கிடந்த அவலம்.
நெஞ்சுவலியால் அவதிப்பட்ட நபரை அலைக்கழித்த கொடுமை அரங்கேறிய நிலையில் அமைச்சர் மாசுவை கண்டா வர சொல்லுங்க என நோயாளிகள் காட்டம். எத்தனை டாக்டர் இருக்காரு? என்னது? படுகொலை. திருச்சி திருவெரும்பூர் அருகே பிரபல ரவுடி கழுத்தில் வெட்டி படுகொலை. விடிய ஆட்சியில் நடைபெறும் தொடர் படுகொலைகளால் மக்கள் அச்சம். விழுப்புரத்தில் அரசு மதுபான கடையில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சலவை தொழிலாளி அடித்து கொலை. மதுபோதை கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதிலும் மதுக்கடைகளை மூடாமல் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறந்து வரும் விடிய அரசுக்கு மக்கள் கண்டனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு போலீசார் வலைவீச்சு. விடிய ஆட்சியில் நடுவீதியிலேயே பட்டப்பகலில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகும் சம்பவங்களால் சாலையில் நடமாடவே பெண்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 3 கோடி ரூபாய் ஆன்லைன் பணப்பரிமாற்றம் தொடர்பாக 4 இளைஞர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சோதனைக்கு பின் 4 இளைஞர்களையும் விசாரணைக்காக பெங்களூருவுக்கு அழைத்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். கன்னியாகுமரி மாவட்ட வெள்ளாம்பி மலைப்பகுதியில் சாராய ஊழல் போட்டவர் சிக்கினார். விடிய ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்களிடையே கடும் அச்சம். விடிய திமுகவின் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கால் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. மதுரை வில்லூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 104 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. முதல் நாள் இரவே சிக்கன் முட்டை பிரியாணி தயாரித்து மறுநாள் வழங்கியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் சாலை மறியல். முறையாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவு புறக்கணிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் வேதனை. விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு விடிய அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூசந்தையில் சூடுபிடித்த பூக்கள் விற்பனை. ஓணம் பண்டிகை நாள் நெருங்கி வருவதால் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்ததால் வியாபாரிகள் உற்சாகம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மல்லிகைப்பூ 1 கிலோ 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 1200 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப், காஸ்மாபாலிட்டன் கிளப், தமிழ்நாடு கோல்ஃப் கிளப் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட கிளப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் 1247 கோடி ரூபாய் வரி பாக்கி. புள்ளி விவரங்களில் வெளியான நிலையில் வரி பாக்கி வைக்கும் சாதாரண மக்களிடம் கிடுக்குப்பிடி காட்டும் அரசு கிளப்புகளுக்கு சலுகை காட்டுவது ஏன் என பலரும் கேள்வி. சென்னையில் இருந்து கேரளா செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிவதால் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. ஓணம் பண்டிகையை கொண்டாட கடவுளின் தேசத்துக்கு செல்லும் மலையாளம் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஓணம் பண்டிகை மற்றும் புரட்டாசி பூஜைக்காக சபரிமலையில் இன்று நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அதானி தொடர்பான 6 சுவிஸ் வங்கி கணக்குகளில் சுமார் 2275 கோடி ரூபாய் முடக்கம் என ஹிண்டன்பர்க் தகவல். தங்களுக்கு சுவிஸில் முடக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கும் தொடர்பில்லை என அதானி நிறுவனம் மறுப்பு. மத்திய அரசின் கூண்டுக்குழி தான் என்ற மக்களின் பார்வையை சிபிஐ மாற்ற வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் பாயன் காட்டம்.
அடுத்த 5 ஆண்டுகளில் மழையை தடுத்து நிறுத்தும் பொழிய வைக்கும் ஆய்வுகள் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என ஆச்சரிய தகவல். சவாலான முயற்சியில் ஓரளவு வெற்றியை பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.